வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னோடய தோட்ட வேலைகள்லாம் முடிஞ்சு தோட்டம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இலைகள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த வெயில் புதுசாக வரவும் குறிப்பாக இந்த ஃபேர்னில் பார்த்திங்கன்னா அதனுடைய தளிர்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இன்றைக்கி நல்லா கோத்தகிரியில் இருக்கிறது போலவே பனியாக இருக்குது. பொதுவாக சிவராத்திரி முடிஞ்சாலே நமக்கு பனி குறையணும். ஆனால் இந்த வருடம் எல்லாமே காலம் தவறி நடக்குது பாருங்கள். அதனால் நல்ல பனி. ரோஜா செடி, எல்லா ரோஜா செடியிலும் அழகழகாக பூக்கள் இருக்குது. இதெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இதில் உள்ள இலையை தான் இன்றைக்கி நம்ம பறித்து சமைக்க போகிறோம். பச்சை பசேல்னு எல்லாமே தளிராக இருக்கா. இதுதான் கல்யாண முருங்கை. இந்த முருங்கையில் மரத்துலேருந்து அதனுடைய கிளை, இந்த சின்ன சின்ன தண்டு இருக்குது பாருங்கள். இதில் கூட முள் இருக்கும். இதில் உள்ள இந்த பசுமையான புது இலைகளை மட்டுமே நான் இப்போ பறிச்சிக்க போகிறேன். எல்லாமே தளிராக தான் பறிச்சிக்க போகிறேன். இந்த மரத்தில் உள்ள இந்த கீரை இருக்குது பார்த்திங்களா, இது அவ்வளோ மருத்துவ குணம் மிக்கது. இந்த மரத்தில் இவ்வளோ முள் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, இதே மரம் கோத்தகிரியில் இருக்கும். கோத்தகிரியில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கல்யாண முருங்கையில் இலை இதே தான், பூ இதே தான். ஆனால் அந்த முருங்கையில் பார்த்திங்கன்னா முள் இருக்காது. ஒரு வியப்பாக இருக்கும். இயற்கையின் படைப்பு. அந்த சூழ்நிலைக்கு பனிக்கு தகுந்த மாதிரி அது தன்னை தகவமைச்சிக்கிட்டு வாழ்கிறதா அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. அதே போல் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோத்தகிரியில் முள்ளோடு வளரும். அந்த ஊரில் அதுக்கு சுக்கட்டி கீரை அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. வாங்க இப்போ இந்த கீரையை எப்படி ஆஞ்சி சுத்தம் செஞ்சுட்டு சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், நான் தொடுற இடம்லாம் கூட முள் இருக்குது. சின்ன காம்பாக தான் இருக்குது. அந்த காம்பில் கூட முள் இருக்குது. ரொம்ப புது தளிர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி இலையாக இதை நான் அப்படியே போட்டுடுறேன். அதை விட கொஞ்சம் வளர்ந்ததாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஆனால் தளிர் தான், எதுவுமே முத்துன இலை கிடையாது. முத்துன இலையில் நிறைய நரம்பு இருக்கும். அது நார் சத்து அதிகமாக இருக்கும். அதை நம்மளால் சாப்பிட முடியாது மென்று. இந்த மாதிரி இளம் இலைகளாக தான் நம்ம பறித்து எடுத்துக்கணும். நடுவில் இருக்க நரம்பை மட்டும் நீக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த இலையிலையும் பாருங்கள், நடுவில் இருக்க நரம்பை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுவும் கொஞ்சம் சின்ன இலை தான். பனிக்காலத்தில் இந்த கல்யாண முருங்கையிலலாம் கம்பளி பூச்சி வரும். அதனால் மரம் கழித்து வச்சுருந்தேன். இப்போ கழிச்சதுக்கு பின்னாடி நல்லா தளத்தளன்னு இலையெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த இலை பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய இலை. பெரிய இலையாக இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் இலசாக தான் இருக்குது. ரொம்ப முத்துனா எப்படி தெரியும்னா, அந்த நரம்பு நம்ம இப்போ இழுக்கிறோம் பார்த்திங்களா, 2 நரம்புக்குள்ளார இருக்க இலையை மட்டும் நம்ம இழுக்கும் பொழுது இலை தனியாக வரும். இதோ இப்போ வருது பாருங்கள், இது மாதிரி வரும். இது கொஞ்சம் இளம் இலை அப்படிங்கிறதுனால எனக்கு இலையோடு சேர்த்து நரம்பு வந்துருச்சு. இலை ரொம்ப முத்தலாக இருந்தால் போடாதீங்க. ஆஞ்சி எடுத்த கீரை எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் சட்டியில் 2 தேக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கீரை எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தளன்னு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முழு உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப இளம் கீரை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வெறும் சட்டி சூட்லேயே இதை நான் வதக்கி எடுத்துருக்கிறேன். இது விறகடுப்பில் நான் செய்கிறதுனால கீரை உடனே வதங்கிடும். ஒருவேளை நீங்கள் கேஸ் அடுப்பில் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா லேசாக தண்ணியை கையால் தெளித்து மட்டும் விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் இந்த கீரையை நம்ம வதக்க வேண்டியதில்லை. பாருங்கள், அழகாக அதுவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, பொதுவாக கீரைக்கு நம்ம அரை உப்பு சேர்த்தோம்னா தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 முறை பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு வெறும் ஒரு 2 நிமிடம் மட்டும் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காததுனால
நம்ம அந்த கீரையை கழுவிட்டு சேர்த்தோம் பார்த்திங்களா, அதில் உள்ள தண்ணியிலேயே இது வந்து வெந்து வந்துடும். சட்டியில் லேசாக ஈரம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெந்து கீரையினுடைய நிறம் நம்மளுக்கு மாறி வரும். இது மொத்தமாகவே ஒரு 5 நிமிடம் தான் ஆகும் இந்த கீரையை நம்ம இந்த மாதிரி பொரியல் செய்யறதுக்கு. இன்னொரு முறையும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டுட்டு திருப்பி எடுத்து கிண்டி விடுறேன். இப்போ பாருங்கள், கீரையை எடுத்து கையால் இந்த மாதிரி பிச்சாக்கா பிக்க வரணும். அதுதான் நம்ம மெல்றதுக்கு சரியான பக்குவம். செம்ம சூடு, தொட முடியல. பாருங்கள், கீரை பிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி பிஞ்சு வரணும். இளம் கீரைங்கிறதுனால நம்ம இந்த சட்டி சூட்லேயே நம்ம வேக வச்சோம், அதுலேயே அழகாக அந்த கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போது தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய கல்யாண முருங்கை நம்ம சமைச்சாச்சு. சரி, இந்த கீரையை எந்த பக்குவத்தில் பறிக்கணும், எப்படி அதை சமைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கீரை எதுக்கு நல்லது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கீரையை நம்ம இது போல் பொரியலாக மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள நாள்பட்ட சளி வெளியேறும். ஒரு சிலருக்கெல்லாம் நெஞ்சில் சளி கட்டி நிற்கும். அதே போல் இந்த மண்டையில் கண் பகுதியிலலாம் சளி வந்து கட்டி நிற்கும். இந்த சளியை வெளியேற்றணும், அதாவது ரொம்ப தொந்தரவாக இருக்குது சளி அப்படின்னும் பொழுது வெறும் ஒரு 3 இலையை பறித்து அது கூட சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு 1 விட்டு 1 நாள் 3 நாள் மட்டும் இந்த கீரையை நம்ம இது போல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த எங்கே இருக்கிற சளியும் சரி அது வெளியில் கொண்டு வந்து தள்ளிடும். இந்த கீரைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. பெண்களின் பிரச்சனைக்கும் இந்த கீரை உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் சளிக்கு நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு அது ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சுது. இந்த பயனுள்ள தகவலோடு இந்த கீரை சமையலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம், லைக் மற்றும் ஹைப் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய நல்லுணவு நமூனாவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.